அதாவது அல்லாஹ் தஆலா அடிவானுக்கு இறங்குறான். என்சிலு ரப்பனா தபாரக வ தஆலா ஹீன யப்கா சுலுசுல் லைல், அதாவது இரவினுடைய மூண்டா பிரிச்சு அதனுடைய கடைசி பகுதி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அடிவானுக்கு இறங்குறான். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப எனவே இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை சொல்றான். ஃபஹல் மின் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிருஹு அக்ஃபிர் லஹு, ஃபஹல் மின் முஸ்தக்ஃபிரின் அக்ஃபிர் லஹு, ஃபஹல் மின் சாயிலின் ஃபௌதியஹு, ஃபஹல் மின் தாயின் ஃபௌஜிப லஹு. யார் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், யார் தேவைகளை கேட்கிறாரோ அவருடைய தேவைகளை கொடுப்பேன், யார் ஒரு மனிதர் துஆ கேட்கிறாரோ விடை அளிப்பேன். இந்த 3ஐயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே நம்ம ஏற்கனவே சொன்னதை போல, இதுக்கு முன்னாடி பேசின விடயங்கள்ல சொன்னதை போல, அதாவது அல்லாஹ் தஆலா இந்த கியாமுல் லைலுக்கு எங்களை அழைக்கிறான், கியாமுல் லைலுக்கு எங்களை அழைக்கிறான், ஒரு அதானாக செய்கிறான். ஏனைய தொழுகைகளுக்கு மோதின் அதான் சொல்லுவது போல அல்லாஹ் இங்க ஒரு வித்தியாசமாக அழைக்கிறான். நீங்க கேளுங்க கேளுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க இஸ்திக்பார் செய்யுங்க, நீங்க உங்களோட தேவைகளை சொல்லுங்க, துஆ கேளுங்கன்னு அல்லாஹ் அழைக்கிறான். இப்போ ஒரு மனிதர் அந்த நேரத்தில் எப்படி துஆ கேட்கலாம்? ஹதீஸ்ல பொறுத்தவரையில ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் ஒன்று, அல்லாஹ் அழைக்கிறான். இப்ப நீங்க அல்லாஹ்வோட பேசுற நெருக்கமான சந்தர்ப்பம் எது? அக்ரப் மா யகூனு லி அப்தி மின் ரப்பி வ சாஜித் ஃபகமின இஸ்திஜாப லக்கும் ஃபஅக்திரு ஃபீ துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத். அப்ப எனவே அங்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நீங்கள் அங்கு துஆவை அதிகப்படுத்துங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுஜூதுல துஆ கேளுங்க. அப்ப சுஜூதுல நீங்க கேட்க கேட்க அல்லாஹ் கேட்கிறான், நீங்களும் கேட்கிறீங்க, அல்லாஹ் கேட்க சொல்றான், நீங்க கேட்கிறீங்க, அல்லாஹ்க்கு நிச்சயமா பதில் கொடுப்பான். சுஜூதுல இருந்து அல்லாஹ்க்கு நெருக்கமாக இருந்து கேளுங்க. இப்ப நான் அரபுல தான் கேட்கிறதா தமிழ்ல கேட்கிறதாண்டா உங்களுக்கு என்ன பாசை தெரியுமோ அந்த பாசையில கேளுங்க, அதுதானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்க கேளுங்கன்னு தான் சொன்னாங்க. கேளுங்க என்று சொன்னா வாயால கேட்கிறது, நினைக்கிறது அல்ல. நிறைய பேர் சுஜூது போய் நினைச்சிட்டு இருப்பாங்க, நினைக்கிறதுக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நிறைய பேர் நியத்தை நினைக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை வாயால சொல்றாங்க. ஆனால் கேட்க சொன்னதை நினைக்கிறாங்க. நியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்தால தான் சொன்னாங்க. எண்ணத்துல அல்லாஹ் அக்பர், அவ்வளவுதான். அதை பத்தி நீங்க விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தொழுகையில ரசூல கேட்க சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, அத்தஹியாத், நீங்க அத்தஹியாத்தை ஓதி ஸலவாத் ஓதிய பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மா ஷா, விரும்பிய சுவாலை கேளுங்க. சுவால்னா என்ன? கேட்கிறது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறது, நான் நினைச்சா உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. நாம நினைச்சா அல்லாஹ்க்கு விளங்கும். ஆனால் இந்த இடத்துல ரசூல கேட்க சொல்றாங்க, கேட்கிறது தான் இபாதா. அப்ப என்ன நீங்க கேளுங்க. அப்ப எனக்கு அரபு தெரியாது, எனக்கு குர்ஆன்ல வசனங்களும் தெரியாது, துஆவும் தெரியாது, நான் எப்படி கேட்கறது? என் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்ட்ட கேட்காமலே மரணிக்கிறதா? அந்த சுஜூதை நான் மிஸ் பண்றதா? அப்ப இந்த மார்க்கம் அரபிகளுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கமா, அஜமிகளுக்கு இந்த மார்க்கம் இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா அல்லாஹ் சொல்ற நீ கேளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லி வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நீங்க கேளு, நான் சமீபமா இருக்கிறேன். அல்லாஹ் எங்க சமீபமா இருக்கிறான்? சுஜூதுடைய நேரத்தில் உங்களுக்கு சமீபமா அல்லாஹ் இருக்கிறான். எனவே கேளுங்க. அப்ப எனவே எனக்கு மொழி தெரியாதுங்கிறது ஒரு குத்தமா? நான் ஒரு தமிழ் பேசுற தாயுடைய வயிற்றுல பிறந்தது ஒரு குத்தமா? அல்லாஹ்ட்ட கேட்காம இருக்கிறதுக்கு தாராளமா உங்களோட மொழியில கேளுங்க, அது சுஜூதுல கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமா பதில் தருவான். அதே மாதிரி ருக்குல வந்த துஆ கேட்கும்படி செய்திகள் இல்ல, அதே மாதிரி சுஜூதுல இருக்கிறது. அதே மாதிரி தஷவுத் அத்தஹியாத்து நம்ம ஓதி ஸலவாத் முடிஞ்ச பின்னால நம்ம துஆ தாராளமா கேட்டுக்கொள்ளலாம். வேண்டிய துஆ கேட்டுக்கொள்ளலாம். வேண்டிய ஃபர்லையும் கேட்கலாம், சுன்னத்திலையும் கேட்கலாம். ஃபர்லையும் கேட்கலாம், சுன்னத்திலையும் கேட்கலாம். ஏன் ஃபர்துல சுன்னத்தில கேட்கலாம் தானே என்றால், பெரும்பாலும் பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பெரும்பாலும் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சுன்னத்து சில நேரங்கள் தொழுக தவறி போகுது. சுன்னத்தான தொழுகைகளை அந்த நேரத்துக்குள்ள அவங்க தொழுது கொள்ளலாம், தவிர கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதானே. அப்ப எனவே அவங்களுக்கு நன்மை, அவர்கள் அல்லாஹ் தஆலா நன்மை கொடுக்க போதுமானவன். ஆனால் ஃபர்லான தொழுகையில சந்தர்ப்பம் கிடைச்சா கேளுங்க. அதே மாதிரி இந்த அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வருகின்ற இந்த வேளையிலே நீங்க சுஜூதுல துஆ கேளுங்க, அத்தஹியாத் ஓதி ஸலவாத் ஓதி அதுக்கு பின்னாடி துஆ கேளுங்க. தொழுது முடிஞ்சிட்டா அதுக்கு அப்புறம் துஆ கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது துஆ கேளுங்க. துஆ கேட்பதனால் குறைவது ஒன்றும் இல்லை, கூடிக்கொண்டே போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கட்டத்திலே கேட்கலாம். அதுல குறிப்பாக சுஜூதுல கேட்கிறது மிக ஏற்றமானது, மிக சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.